யாரு? அவன் ஏற்கனவே தொட்டல்ல. உங்க அப்பா எங்கடா? இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரா? நான் டிரான்ஸ்பரா? கோயம்புத்தூருக்கா வேலூருக்கா? பா திருச்சி போட சொல்லுப்பா. ரிலீஸ் பண்ணிட்டாங்கப்பா. என்ன தப்புண்ணே? டேய் மவனே, போலீஸ் ஸ்டேஷன் புடிச்சா உள்ள வர வேண்டியதானே? என்ன மெம்பர் கார்ல வந்திருக்க? பாட்டி பெருசு இல்ல. ஒன்றாவது தானே. பக்கத்துல நிக்குதே டாவுடைய சிஸ்டர் கிளாமரா கிதே. நான் டாவ் வச்சிட்டா. ஐயோ, நான் மாமியார் ரைனா. மாமியாரா? அம்மா ஹாப்பி டு. 2 லட்சம் ரூபாய் ஒரே செக்கா கொடுத்திருக்கேன். இத வாங்கிக்கிட்டு உன் பையனை என் பொண்ணை மறந்துட சொல்லு. ஏய், ஒரே பேப்பர்ல 2 லட்சம் ரூபாவா? வாடா போடலாம். பேமானி நைனா, துட்ட பார்த்து அழியறியா? மையலமே லவ் பண்ண தெரியுமா? இந்த என் பையன் மையல லவ் பண்றான், துட்ட வச்சுக்க. நோ, ஐ கான்ட் ஃபர்கெட் ஹிம். என்னடி ஒரு பைத்தியமா பிடிச்சிருக்கு? உங்க அண்ணனுக்கு டென்மார்க்ல சம்பந்தம் பண்ணிருக்கேன். நீ கேவலம் ஒரு பிக் பாக்கெட் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற? மம்மி, நான் கல்யாணம் பண்ணா இவரை தான் பண்ணிப்பேன். இல்லனா செத்து போடுவியா? அஸ்கே அவரை ஈர்த்துட்டு ஓடி. ஓ பயங்கரமான ஆளா. சரி, உன் தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? உன்னை அவனுக்கே கட்டி விட்டு கலக்கிறேன். இத பாரு, உங்களை இப்படியே கூட்டிட்டு போனா அவங்க முன்னால என் மானம் கப்பல் ஏறிடும். மாப்பிள பாரிஸ்ல இருந்து வந்திருக்காருன்னு சொல்ல போறேன். ஐயா, நம்ம பாரிஸ் போக கூடாதுமா. நம்ம ஏரியா மாம்பலத்துல இருந்து தேனாம்பேட்டை வரைக்கும். அந்த பாரிஸ்ல பிரான்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி துணியா நீட்டா வாங்கி தரேன். அதை போட்டுக்கிட்டு கொஞ்சம் பெரிய எடுத்த ஆளுங்க மாதிரி நடிங்க. பாரு, வரப்போற பார்ட்டி நம்மள மாதிரி டூப்ளிகேட் கிடையாது, ஒரிஜினல். அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சு நிக்கிறேன். ஐயோ அண்ணா, தயாரிக்க வயிற்றெல்லாம் கலக்குதுப்பா. ஒரு தடவை போயிட்டு வந்துடுறோமா? இந்தியாவே ஹாட் ஆக்கிது. அண்ணாத்த, என்னம்மா? நமக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் போலக்கிட்ட. அண்ணாத்த, போலீஸ் ஸ்டேஷன் இல்லம்மா, குடும்பத்தோட ஜெயில் தான். ஐயோ ஜெயிலு தான். மகனே, அதான் டென்மார்க் பார்ட்டி போல இருக்கு. நம்ம ஸ்டைலா குடுக்குற நடைய பார்த்து அப்படியே அசந்துறணும். ஓகே, கம் ஆன் ஃபாலோ மீ. இவரே சம்பந்தி, அவர் என் மாப்பிள்ள. பாரிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. என்ன அது ரெஸ்பெக்ட் ரிவர்ஸ் சொல்லி ஆட்டுது? அது எங்க பேட்டையில, எங்க டென்மார்க் கண்ட்ரில ரிவர்ஸ்ல சொன்னாதான் ரெஸ்பெக்ட். இது நமக்கு ஓட்ட வரும். அதுவா மௌன வா போலாம். லட்சை கைதே ஜெல் அடிக்காத வா. இல்ல என்ன பின்ன என்னமே, உங்க டென்மார்க் தான் ரெஸ்பெக்ட்னா இந்த பாரிஸுக்கு ரெஸ்பெக்ட் இல்லையா? என்னமா கட்டாதன்னு சொல்ற? பிக் பாக்கெட்டுக்கு பிரஸ்டேஜ். அதவா தொழிலை பத்தி பேசாத. நான் பேசுறேன். பின்னல பின்ன சம்பந்தி ரொம்ப கோவக்காரரு. அதுவும் பாரிஸ்ல இருந்து வந்திருக்காருல ஃளைட்ல. ஆமா, பல்லவன் ஃளைட். ரொம்ப டயர்டா இருக்காரு. ஆமா கோடீஸ்வரி, நீயாவது சொல்ல. ஒரு தடவை திரும்பி பார்த்தா எல்லாம் சரியா போயிடும். நாமளும் ரிவர்ஸ்ல காட்டுவோம். வா மௌனே. அவங்க திரும்பிட்டாங்க, நீங்க கொஞ்சம் திரும்புங்க. பிக் பாக்கெட் சம்பந்தி. ஐயா ஐயா, ஆமா, நீ எப்படிங்க வந்து மாட்டின? நம்ம சித்த பங்குறான்ல, அவன் டென்மார்க்னு சொல்லி வேஷம் போட்டு விட்டான். நீ எப்படி வந்த? நம்ம பையன் அந்த பொண்ணு மேல கை வச்சுட்டான். நீ டென்மார்க் ரீல் விட்டதை நம்பி நம்மள பாரிஸ்னு ரீல் விட சொல்லி உள்ள கூப்பிட்டு வந்திருக்க. ரிச் லேடி பர்வதம். நமக்கு மாமியார் சப்போர்ட், நமக்கு மாப்பிள்ளை சப்போர்ட். அப்படியா? சம்பந்தி வாட்சிங். அதான் சொன்னேன், ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் ஒன்னாயிடுவீங்கன்னு. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியுதா உனக்கு? என்ன நடக்குது? இப்பதான் கல்யாணம் ஆச்சு. இதுக்குள்ள அவங்க சந்தோஷமா இருக்காங்க. குழந்தை குட்டின்னு பெத்துக்கிட்டு அம்மா அப்பாவும் ஆக போறாங்க. அப்ப கூட நம்ம இப்படியே தான் இருக்க போறோம். அதுக்கு என்ன செய்யணுங்கிறீங்க? இப்ப கேட்டியே இது கேள்வி. இதே கேள்வியே நம்ம முதலிரவனுக்கு கேட்டிருந்தா எவ்வளவு விஷயங்கள் சொல்லிருப்பேன். இப்ப கூட ஒன்னும் கேட்டு போல. சாயங்காலம் ஆச்சுன்னா நல்ல அலங்காரம் பண்ணிட்டு தலை நிறைய தள தள தளன்னு மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு புருஷன் எப்ப வருவான் எப்ப வருவான்னு காத்துக்கிட்டே இருக்கணும். அவன் வருவானா அப்படியே கண்ணால பார்த்து என்னது சிரிப்பு அப்படியே சிரிக்கணும். சிரிச்சா அப்படியே மயங்கி விழுந்துருவா. விழுந்துட்டானா அப்படியே அவனை மடியில படுக்க வச்சுக்கணும்.
அப்படியே உன் கையெடுத்து அவன் கன்னத்துல வச்சு மயிலிறக மாதிரி அப்படியே தடவி கொடுத்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் பையன் காலி. இப்பதான் கதைய வருது. அப்படியே அவன் கிட்ட போய் அவன் நெஞ்சில தலைய சாச்சிட்டு, என்னங்க என்னங்க கத்தக்கூடாது, கிக்கு மெதுவா போயிரும், புரியுதா? அப்படியே கண்ணு மூடு படுத்து என்னங்க என்னங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் வச்சுக்கோ. இதுக்குத்தானே எல்லா ஆம்பளையும் அலைறா, புரியுதா? புரிஞ்சதுல்ல? அதுக்கப்புறம் லைட் அணைச்சிட வேண்டியதா. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கு தான் தெரியுமே. புரிஞ்சதுல? அணைச்சிடுவோம். இருங்க சொன்னாலும் புரியாது உங்களுக்கு. முக்கியமானது எப்பவுமே மறந்துடுறீங்க. என்ன மறந்துட்ட? சீக்கிரமா சொல்லு. அதான் இன்னைக்கு சொன்னேன்ல, தோற்றதுக்கு 5000 ரூபாய். ஐயோ ஐயோ, உயிரை வாங்குறாளே. எனக்கு இது வேணும் அது வேணும் நானா கேட்டேன்? எங்க அம்மா தானே கேட்டாங்க. என்ன ஏன் போட்டு வாட்டி எடுக்கிற? அது இப்ப கேட்டீங்களே, அதான் கேள்வி. இத முத ராத்திரி அன்னைக்கே கேட்டிருந்தீங்கன்னா எவ்வளவு சொல்லியிருப்பேன். இப்படி வாங்க. தேங்க்ஸ். ஏங்க, ஆயுசு பூரா என் கூட சந்தோஷமா இருக்க போறவர் நீங்க தானே? ஆமா. புள்ள குட்டின்னு பெத்துக்க போறவர் நீங்க தானே? ஆமா. இந்த வம்சம் குடும்பம்னு விருத்தி அடைய போறது உங்களுக்கு தானே? ஆமா ஆமா ஆமா. அப்புறம் இந்த காசு பணம் அது இதுன்னு கேட்கறதுக்கு மட்டும் என்ன உங்க அம்மா? இந்த பாருங்க, உங்க அம்மாவை தூக்கி எறிஞ்சிட்டு ஏன் முந்தானி பிடிச்சிட்டே சுத்தணும்னு நான் சொல்ல வரல. நான் தப்பு செஞ்சா நீங்க என்ன கண்டிக்கணும். அதே மாதிரி உங்க அம்மா தப்பு செஞ்சாலும் என்ன ஏதுன்னு கேட்கணும். 2 பேருக்கும் நடுவில் நின்று சமாளிக்கிறவர் தான் நல்ல ஆம்பளை. முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, மற்றதெல்லாம் தானா நடக்கும். நம்ம அம்மா இவகிட்ட நகையும் பணமும் வாங்கினதுனால தான் இப்படி பண்றா. அப்படியே தூங்கு, கூத்துடுவேன். தம்பி பாருங்க, கை நிறைய பணம் நகையெல்லாம். என்னடா அவகிட்ட கொடுக்க போறேன். எதுக்கு? எதுக்குன்னு தெரியல. கிட்ட போனாலே 5000 கூட 10000 கூட கண்டிஷன் போடுறான். இது வரைக்கும் அவ எனக்கு பொண்டாட்டியாக நடந்துக்கலாம். நான் குளிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? புருஷன் குளிக்கணும்னா பொண்டாட்டி என்னென்ன செய்யணுமோ தெரியாதா? ஓ தெரியுமே. ஐ சுத்தண்ணி எடுத்து வைக்கணும், சோப்பு, ஷாம்பு, துண்டு. அப்புறம் நல்ல பிரச்சனை இருந்தா முத கூட சொல்லலாம். இவ்வளவு தெரியுது இல்ல, அதான் கேக்குறேன். எல்லாம் சேர்த்து ஒரு 3000 வரும். 3000. அதுக்குள்ள நான் நாஸ்தா கூட எடுத்து வச்சிருவேன். நாஸ்தாவா? டிப்பனு கொசுர துட்டு எடுத்து வைங்க, நான் வந்துட்டேன். குட் மார்னிங். 3000 இருக்குதா? அவ என்னடா உனக்கு செய்யறது? அம்மா நான் எதுக்கு இருக்கேன்? உனக்கு வேண்டியது என்ன செய்ய மாட்டேன்? வாடா, பொண்டாட்டிய நம்பாத, வாடா. உட்காரடா. 20 வருஷமா நான் தானே உனக்கு எல்லாம் செஞ்சேன். நான் பெத்தவன், நான் செய்ய மாட்டேன். நேத்து வந்துவ, அவளுக்கு என்னடா? என்னடா சுடுதுமா? என் புருஷனுக்கு என்னாச்சு? பொண்டாட்டி ஊத்துனா மட்டும் குழு குழுன்னு இருக்குமாக்கும். சுடு தண்ணிக்கு பொண்டாட்டி அம்மாங்கிற வித்தியாசம் தெரியாது. யார் ஊத்துனாலும் சுடும், கொப்பளைக்கும். என்னாச்சுங்க? பொண்டாட்டியா பொண்டாட்டி? புருஷனுக்கு செய்ய வேண்டியதுக்கெல்லாம் காசு கேட்கறா. எவ்வளையும் நம்பி நான் புள்ள பெறல. என் பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். என்னமோ நடக்க போகுது. வாடா, பொண்டாட்டியா பொண்டாட்டி? இதுக்கெல்லாம் ஏன் அவகிட்ட போய் கேட்டுட்டு இருக்க? அவ உனக்கு போட்டுதான் வைப்பா. நான் உனக்கு ஊட்டி விடுவேன்டா. சாப்பிடு. ஆமாத்த, நீங்க உங்க பிள்ளைய குளிப்பாட்டி விடுவீங்க, நல்லா சீவி சிங்காரிச்சு விடுவீங்க,
இந்த மாதிரி பச்சை நேரம் சோறு போட்டு ஊட்டியும் விடுவீங்க. ஆனா இந்த ராத்திரின்னு ஒண்ணு வருமே, பூலாந்தேவிக்கு பிடிவாரண்டு.